அருமை காதலன கொஞ்சம் கலகலப்பா வச்சுக்க. ஏன் எப்படி இருக்க? முதல்ல நீ என்ன கலகலப்பா வச்சுக்க பாரு. ஓகே, நான் உன்ன கிச்சு கிச்சு முட்டி விடுவா. நண்டு வருது, நரி வருது, வருது வருது, உள்ள கடிக்கிறதுக்கு வருது. சரி, வேற எப்படி உன்னை கலகலப்பாக்குறது? ஒரு ஜோக் சொல்லி சிரிக்க வைக்கவா? நீ ஜோக் சொல்லி நான் சிரிப்பேனாக்கும். என்னமோ என் ஜோக்கு கேட்டு நீ சிரிக்காத மாதிரி பேசிட்டு இருக்க. நான் சிங்கப்பூர்ல சொன்ன ஜோக்கு, அந்த ஜோக்குக்கு நீ எப்படி சிரிச்ச? அந்த ஜோக்க இப்ப சொல்லவா? ஒன்னும் தேவையில்ல. அந்த ஜோக் மாதிரி ஐயாவுடைய கைவசத்துல ஏகப்பட்ட ஜோக் இருக்கு. ஒன்னு ரெண்டு அவுத்து விடவா? ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட முட்டை வாங்கிட்டு வரணும்னு சொன்னாரா. முட்டை வாங்கறதுக்காக ரொம்ப தூரம் போனாராம். கடைசியில அந்த முட்டை உடைஞ்சு போச்சா. சூப்பர் ஜோக் திவ்யா, கேட்டேன்னு வச்சுக்க விழுந்து விழுந்து சிரிப்ப. ஐயோ, எனக்கு கொஞ்சம் தனியா விடுறியா? சரி, நான் உன்னை தனியா விட்டுறேன். போதும், நிறுத்தடா. ஆமாடி, பாத்தியா எப்படி உன்னை சிரிக்க வச்சேன்னு? ஆனா என்ன ஆழ மட்டும் வச்சிடாத சக்தி. என்ன திவ்யா, நான் உன்னை அழ வைப்பனா? எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு இவ்வளவு நாள் என்ன படுத்தி எடுத்துட்டு திவ்யா. என்ன ஏன் டவுட்ட நான் கிளியர் பண்ணிக்க வேணாமா? நீ இப்படி இருக்கிறத பாத்துட்டு எங்க அப்பா அம்மாவே என்ன கூப்பிட்டு கேட்டுட்டாங்க. ஐயோ, எப்போ? அது நம்ம கோயிலுக்கு போனோமே அன்னைக்கு முதல் நாள். என்ன கேட்டாங்க? துருவி கேட்டாங்க. உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா நம்மளை பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க? இவ்வளவுக்கு நான் மட்டுமா காரணம்? அவதான் தப்பா எதுவும் பழகல திவ்யா. ஐயோ விட, அவளை பத்தி பேசி பேசி போர் அடிச்சு போச்சு. இனிமேல் அவளை பத்தி பேசி நமக்குள்ள ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிக்க வேணாம். சரி. உங்ககிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? என்ன? துருத்துருன்னு இருக்கு பத்தியா அந்த ரெண்டு கண்ணுதான். ஒரு கவிதை சொல்லட்டுமா? உன் கண்கள் எனும் மேடையில் நர்தனமாடும் இரு விழிகளில் என்னை நானே பார்த்துக் கொண்டிருக்க எனக்குள்ளேத ஆசை. நல்லா இருக்கா? எப்ப எழுதுன? 1 வீக் இருக்கும். நீ வேணா என் மேல கோவப்பட்டு என் கூட பேசாம இருந்திருக்கலாம். ஆனா நான் உன்னையே தான் நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? ஏய், நான் மட்டும் என்ன உன்னை எதிரியாவ நினைச்சிட்டு பேசாம இருந்த? உன்கிட்ட பேசாம எவ்வளவு சஃபர் ஆனான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்
வந்து பேச வேண்டியதானே? ஏன் நீ வந்து பேச வேண்டியதானே? உனக்கு அவ்வளோ ஈகோ. உனக்கு மட்டும் இல்லையா? கடைசியில நான் தான் உன்கிட்ட வந்து பேசினேன். ஏன் எனக்காக இது கூட செய்ய மாட்டியான்னு? நான் உனக்காக எதையும் பண்ணுவேன்னு தெரிஞ்சுக்க தானே நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்த. ஆஹா, வசந்தி நோட் புக் கேட்டால மறந்துட்டேனே. சரி, அதை விடு, திரும்ப போகும்போது வாங்கிக்கலாம். சரி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க அப்பாவும் அம்மாவும் மும்பைல இருந்து வரப்போறாங்க. ஓ அப்படியா? ரெண்டு பேருமே சூப்பர் கேரக்டர் தெரியுமா? எங்க சித்தப்பா கூட பேசிக்கிட்டு இருந்தா டைம் போறதே தெரியாது. வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லாரையும் கலாய்ப்பாரு. ஆனா எங்க சித்தி கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். வார்த்தைக்கு வார்த்தை கால வாரி விடுவாங்க. எதுக்கும் நீ அவங்க கிட்ட பேசும்போது ஜாக்கிரதையாவே பேசு. கண்டபடி பேசி ஏடா கூடமா மாட்டிக்காத. திவ்யா, உன் கூட பேசிக்கிட்டே இருந்ததுல டைம் போனதே தெரியல. சரி, வா போலாம். என்ன ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்க? இதா டெஸ்ட் மேட்ச் விளையாட போறியா? திவ்யா, இந்த வெண்மையை பத்தி உனக்கு என்ன தெரியும்? வெண்மை ஒரு அமைதி, தூய்மை, மனிதனால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிசப்தமான நிலை இந்த வெண்மை. ஐயோ, நான் கிளம்புறேன். உனக்கு இன்னைக்கு வேற யாரும் கிடைக்கலையா? திவ்யா திவ்யா, சும்மா விளையாட்டுக்கு சொன்ன. அப்புறம் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? அது வந்து என்னன்னு சொல்லு. எல்லாரும் சொன்னாங்க. அது என்ன சொன்னாங்கன்னா, இப்ப நீ சொல்ல போறியா இல்ல நான் கிளம்புறேன்? இல்ல இல்ல, நான் சொல்லிடுறேன். ஒரு முக்கியமான நாள் வரப்போகுது. என்ன பில்டப்லாம் ரொம்ப பலமா இருக்கு. சரி, என்ன நாள்னு சொல்லு. அக்ஷய திருதியை. சரி, அதுக்கு என்ன இப்போ? எந்த பொருளை வாங்கினாலும் அந்த வருஷம் பூரா நம்ம கூடவே இருக்குமா. அதனால உன்னோட அன்பு எனக்கு கிடைச்சதுன்னா. என்னோட அன்பா? அதெல்லாம் அவ்வளவு ஈஸியா கிடைக்காதுப்பா. அதெல்லாம் கிடைக்கும். ஏன்னா உன் அன்பு கிடைக்கிறதுக்கான வழி என்கிட்ட இருக்கு. இதோ உன் அன்பை பெறுவதற்கான வழி இதற்குள்ள இருக்கே. என்னது சக்தி? நான் சொல்ல மாட்டேன்பா. உன் அன்புதான் எனக்கு கிடைக்காதாச்சே. நான் கொடுக்க மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன். வேணா வேணா சொன்ன கேளு. வாவ், சோ பியூட்டிஃபுல். இவ்வளவு நல்லா இருக்கு சக்தி. வெண்மை, தூய்மை, என்றென்றும் அன்பு, என் காதலின் சான்று. என் திவ்யாவுக்கு இந்த பிளாட்டினம் மோதிரம் பரிசு. ஹலோ ஐயா, ஐயா தேவன் ஐயா. யாருமா? ஐயா, தலையில இடி விழுந்துருச்சு ஐயா. பகை தெரியாம அல்லாடிக்கிட்டு என் புருஷனை காப்பாத்துங்க ஐயா, என் புருஷனை காப்பாத்துங்க.
அழாத. யாரு நீ? உன் புருஷனுக்கு என்னாச்சு? ஐயோ, நான் கதிரேச மகன் சம்சாரம் அலமேலு பேசுறையா. திடீர்னு சாயங்காலம் அவருக்கு நெஞ்சு வலி வந்து டவுன் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனையா. வந்த இடத்துல தாயா என் தலையில இடி விழுந்துருச்சு. கதிரேச மகனுக்கு எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொல்லுதாங்க? என்னத்தையா சொல்லுவேன், என்னத்தையா சொல்லுவேன். ஈரக்கோழையே இழுத்து புடுகிற மாதிரி இருக்கியா எனக்கு. ஏன் காப்பாத்துறது கஷ்டம் சொல்லுதாளா? மோசமான நெஞ்சு வலியா. காப்பாத்தணும்னா 3 லட்சம் ஆகுமாயா. அண்ணாட காட்சி நாங்க எங்கயா போவோம்? நானும் என் பிள்ளைகளும் நடுத்தருக்கு வந்துருவோமோன்னு பயமா இருக்கியா. நீங்கதான் எப்படியாவது காப்பாத்தணும். அழாத அழாத. எந்த ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கீங்க? ஐயா, இங்க கலெக்டர் ஆபீஸுக்கு பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரியில தான் ஐயா. அப்படியா? சரி சரி, நீ ஒன்னும் கவலைப்படாத. உன் புருஷன் உசுருக்கு ஒண்ணும் ஆகாது. தைரியமா இரு. நான் இப்பதான் காசு கொடுத்து அனுப்புறேன். ஐயா, உங்களுக்கு புண்ணியமா போகும் ஐயா, உங்களுக்கு புண்ணியமா போகும். சரி, இந்த வைத்தியம் பாக்குற டாக்டர் பேர் என்னன்னு சொன்னீங்க? பேரெல்லாம் தெரியாது ஐயா. அப்படியா? சரி சரி, நான் ஹாஸ்பிட்டல்ல போன் போட்டு பேசிக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் புருஷன் உசுருக்கு ஒண்ணும் ஆகாது. தைரியமா இரு. சரியா? பெரியப்பா டீ சாப்பிடுங்க. என்னப்பா உங்ககிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டாளா? புள்ளைய வந்தானே வேலை விடுறா போல இருக்கு. அம்மா, படிக்கிற வேலை எல்லாம் எதுவும் இல்லையாப்பா? நான் இனிமே படிக்க போறதில்ல பெரியப்பா. ஏன்? அடுத்த வருஷம் பாத்துக்கலாம்னு விட்டுட்டேன். இல்ல, அப்ப இந்த வருஷம் படிச்சதுக்கு என்ன பண்ணுவ? ஐயோ பெரியப்பா பெரியப்பா, எனக்கு எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு 2 மாசம் லீவ் விட்டாச்சு. குட்டி கழுத, என்னையே ஏமாத்தி விட்டிய. திவ்யா, மாமா, நான் தான் சத்தியர் முக்கியமான ஜோலி விஷயமா திருநெல்வேலி டவுன் வரைக்கும் அனுப்பிச்சிருக்கேன். சாயங்காலம் வந்துருவான். அது ஒண்ணு இல்லம்மா, நம்ம ஊர்க்கார பையன் ஒருத்தன் நெஞ்சு எல்லாம் ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காளா. பணம் கொஞ்சம் கட்டணும்னு அவன் பஞ்சாயத்து போன் பண்ணி ஒரே அலை. அந்த நேரம் பார்த்து நம்ம பயல யாரும் இல்லையா, அத சத்திக்கிட்டே பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தான் இருந்தா, சரி ராத்திரிக்கு அந்த நேரத்துக்கு மேல உன்னை எதுக்கு தொந்தரவு பண்ணுவானேன்னு நான் தான் போயிட்டு வாடான்னு சொன்னேன். என்ன நிலவரன்னு பாத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வருவான், இல்லன்னா போன் பண்ணுவான். திவ்யா,
என்கிட்ட பேசணும் போல தோணுச்சுன்னா நீ போன் பண்ணி பேசு என்ன? சரிங்க மாமா. வசந்தி, சக்தி எப்ப போனா? எனக்கே தெரியாது, பெரியப்பா சொல்லிதான் எனக்கும் தெரியும். என்ன உன்கிட்ட சொல்லாம போச்சுன்னு ஃபீலிங்கா இருக்கா? தெரிவு துயரன வாட்டி வதைக்குதோ?